வெல்கம் டு ரமேஷ் vlogs. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்க இருந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் தம் பிரியாணி. பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா 65 பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் டோட்டலாக. யா பிரியாணி இருக்குது, மணிஷ் தம் பிரியாணி. ஸோ அவங்களோட கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பெஷல் போல் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. தயிர் பச்சடி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா வந்து என்ன கொடுப்பாங்கன்னா தயிர் பச்சடி ரொம்ப கெட்டியாக, அதாவது வெங்காயத்தை மட்டும் போட்டு லைட்டாக பேருக்கு வந்து தயிர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து தயிர் நல்லாவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டுருக்காங்க வெள்ளரிக்காய் தான் மெயினாக அதிகமாக போட்டிருக்காங்க. தயிர் மட்டும் நல்லா அதிகமாகவே இருக்குது. தயிர் தான் இருக்குது மேக்ஸிமம் இதில் போனால். வெள்ளரிக்காவோட பிரியாணி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, தயிர் ஃபுல்லாக தயிர் தான் இருக்குது. ஒவ்வொரு இதில் வந்து இந்த அளவுக்குலாம் தரவே மாட்டாங்க. நல்லா இருக்குது தயிர். ஸோ பிரியாணி பார்த்தோம்னா 65 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். 1 2 ஸோ நல்ல பெரிய பீஸாக தான் இருக்குது. அப்போது வழக்கமாக எல்லா இடத்துலையும் தரக்கூடிய ஒரு பிரியாணி. பிரியாணி போகிறோம். முட்டையை கொடுத்துட்டாங்க. சாரி, இது வந்து சீரக சம்பா பிரியாணி. ஸோ சீரக சம்பாவில் தான் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ 65 பார்த்தோம்னா நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. 65 இது சீரக சம்பா. இது ரைஸும் பார்த்தோம்னா நல்லா குக் ஆகிருக்குது, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ எக் வழக்கம் போல் எக்கு அண்டு தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இதை வந்து நான் தயிரெலாம் சேர்த்திக்க மாட்டேன். ஸோ தயிர் வந்து சேர்த்திருக்கோம். அண்டு கிரேவி எப்படி இருக்கும் அதையும் பார்ப்போம். 65 ஃபஸ்ட்டு இருக்கும். 65ல் பார்த்தோம்னா மசாலாவும் உள்ள இறங்கியிருக்கு நல்லாவே. கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது, இது இல்லை கொஞ்சம் ரஃபாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் குக் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக பார்த்தோம்னா பிரியாணி சாப்பிடுவோம். சீரக சம்பா அரிசி நல்லாவே வந்து ரொம்ப மோசமெல்லாம் கிடையாது, நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்த அவங்களோட ஸ்பெஷல் இதான கிரேவி வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் பிரியாணியில் வந்து நான் வந்து கிரேவி இந்த பச்சடியை சேர்க்க மாட்டேன். ஸோ டேஸ்ட்டுக்கோசரம் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக காய் நார்மலாக சாப்பிட்றதுல இவங்க ஸ்பெஷலாக கொடுத்த அந்த கிரேவி வந்து ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்களோட சிக்னேச்சர் போல் அந்த கிரேவி வந்து அவங்களோட சிக்னேச்சர் போல். ஸோ அதனால் டேஸ்ட் நல்லாவே இருக்குது. மிளகா மட்டும் தான் பெருசாக கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். எப்பவுமே வந்து பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த பட்டை, கிராம்பு, மிளகு இதெல்லாம் வந்தாலே கடுப்பாயிரும். ஒரு சமயம் தலைவலி பிடிச்ச மாதிரி இது அவன் தான் எடுத்துறது போட்டுருக்கு, மசாலா தனியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என் கண்ணுக்கு தட்டுப்படலை. ஒருவேளை இது வரோம் எனக்கு கேட்டால். அதனால ஜஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இல்லை, நல்லா இருக்குது. இன்னொன்று நீங்கள் நார்மல் பிரியாணி சாப்பிட்றது கூட பார்த்து இதில் வந்து அவங்களோட கிரேவி அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்ம போய் சாப்பிடும்போது இன்னும் நல்லாவே இருக்குது. டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மணிஷ் தம் பிரியாணி மறந்துடாதீங்க. அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது. கிரேவியோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. ஸோ எச்சாவே சாப்பிடலாம். ஸோ நல்லா தான் அதிகமாக வந்து சாப்பிட்றேன். சிக்கன் மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் சிக்கன் 65 தான் இருக்கும் போல். இன்னும் அவங்க நல்லா குக் பண்ணி இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் பீஸும் அந்த கிரேவி கொஞ்சம் தயிர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெடி அடிப்போம். ஆக்சுவலி இது மூணுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் எனக்கு இவங்களோட ஃப்ளேவர் அவங்க கொடுத்த கிரேவி வந்து எனக்கு நல்லாவே தனியாக டிஃப்ரெண்ட் தெரியும். மசாலாலாம் நல்லா இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் வந்து பசிக்கு, அதாவது சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ருசிக்கு சாப்பிடணும்னு நினச்சோம்னா வாழ்க்கையில் ருசியான சாப்பாடு நம்ம தேடி போயிட்டே தான் இருக்குமே தவிர்த்து ருசியான சாப்பாடும் சத்தியமாக வந்து சாப்பிடவே முடியாது கடைசி வரைக்கும். 1000 ருசியான சாப்பாடு நம்ம தேடி ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அது அம்மா கைக்கு இணையோ இல்லை வீட்டில் சாப்பிட்ட மாதிரியோ வந்து இனிமேல் வராது. பசிக்கு விட்டுட்டு, அதாவது ருசிக்கு விட்டுட்டு நம்ம பசிக்கு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அதுதான் வாழ்க்கை. ஏன்னா நம்ம ஓடுற வாழ்க்கை அதுக்காக தான். பசிக்காக மட்டும் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம், அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக.
டேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து இங்கே சாப்பிடவே முடியாது எதுவுமே நம்ம வாழ்க்கையில். பிரியாணி நல்லா இருக்குது. ஓவராலாக ரொம்ப மோசமாக இல்லை, நல்லாவே இருக்குது. இன்னொன்று நீங்கள் ருசியோட சாப்பிட்ணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து எப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தையா இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ருசி அப்படிங்கிற ஒன்று தாண்டி அம்மா கையில் சாப்பிட்றது தான். ஸோ கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வேறு ஒரு இதோட நல்லா பார்ப்போம். மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பாய், நான் ஃபுல்லாக வந்து முடிச்சு கட்டிடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.